வேறு காளை கன்றுங்க, இன்னும் பல் வைக்காத காளை கன்றுங்க, பில்லலை இருக்குது அருமையாக. வியாபாரி பூபதி பேரன், சின்ன பேரன் வியாபாரி பூபதி அவர் தான். அது பூபதி பேரை தான் வந்து இப்போ ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கான். அவனை ஒன்றும் கையில் பிடிக்க முடியாது. ஆமாம், அவனை மாதிரி சேல்ஸ் பண்ண முடியாது. செம்மையாக பேசுவான். அவனே மாடு வாங்கி அவனே விற்கிறாங்க. ஏய், உன் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறா. நம்பர் சொல்ல 91. இன்னும் சொந்தக்குள்ள நிறைய வந்து காளை எல்லாம் பசுமாடுங்க கிடாரிங்க எல்லாமே இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து காமிக்க போகிறேன். இந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்க, காளைங்க, சிங்கிள் காளைங்க, சேவங்க இருக்கும். அதாவது சிங்கிள் அது மற்ற பள்ளியில் நிறைய பசுமாடுங்க தான் வரும். நிறைய பசுமாடு, கண்ணு மாடுங்க, சினை மாடுங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க நல்லா இருக்குங்களா கண்ணுக்குட்டியெல்லாம் ஜோடி. இந்த மாதிரி காளைங்க பாருங்கள், நல்லா மேற்கத்திய காளைங்க மாதிரி எப்படி இருக்குது, அழகாக இருக்குது பாருங்க. எல்லாம் இங்கே நிற்கிறது எல்லாமே வந்து பசுமாடு தாங்க. நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஜோடியாகவும் வந்து வாங்கிக்கலாம், ஏற்காகவும் வந்து வாங்கிக்கலாம், வீட்டில் வளர்க்குறதுக்கும் வாங்கிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு நிறைய வரும். பொடையிலையும் வரும், வெள்ளை போடை, செவலை போடை, இந்த மாதிரி செவலையிலையும் தனியாக செவலையிலையும் கிடைக்கும். பாருங்க எவ்வளோ பசுமாடு வந்துருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி மட்டும் பசுமாடுங்களாம் ஜாஸ்திங்க, வேறு லெவலில் இருக்கு. ஏடா தம்பியா முடிச்சுடா, எவ்வளோ முடிச்சு, எவ்வளோ முடிஞ்சிச்சு, எவ்வளோ முடிஞ்சிச்சு, இன்னும் முடியலையா? சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. லைவ்ல ரெக்கார்டு தான். எல்லாம் குளிச்சியில் இருந்தாங்க நிறைய மாடுகளில் பார்த்தீங்கன்னா. இவங்கெல்லாம் ரெகுலராக வந்து கொண்டு வருவாங்க குளிச்சியிலேருந்து. எல்லாம் பசு மாடுங்க தான் கொண்டு வருவாங்க இவங்கெல்லாம் பாருங்க. நல்லா பசு மாடுங்க தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பசு மாடுங்க தான். எல்லாமே வந்து பசு மாடு. அங்கே ஒரு பசு மாடு இருக்குங்க, நல்லா இருக்கு. தரமான பசு மாடுங்க. இது செனான்னு நினைக்கிறேங்க இந்த பசு மாடு. போடணும் போயா சொல்லு வாயா இங்கே நிற்கிற எல்லாமே வந்து பசு மாடுங்க தான். ஒரு காளை இருக்கு பாருங்க, இது காளைங்க. நிற்கிது. இதெல்லாம் எல்லாம் பசு மாடுங்க தான். நீ வாயில உடைக்கிறேன் நான் உடைக்கிறாக்கு தான் உனக்கு கை இங்கே நிற்குதுங்க பாருங்க, எல்லாம் பசு மாடுங்க தான்.
இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் நிற்கிறது எல்லாமே வந்து பசு மாடுகளாக நிற்கும். நாற்பத்தஞ்சு சொல்லுங்கிறாரு. 45 அதெல்லாம் மாடாடே. இல்லை கைக்கு கண்ணுக்குட்டிக்கு தாங்க நல்லா சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி. நல்லா அழகான கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி வியாபாரம் போயிட்டு இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 30K சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நர்சல் கண்ணுக்குட்டி அங்கே ஒன்று கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம குந்தாரப்பள்ளியில் இருக்கிற மாதிரி ஒரு கண்ணுக்குட்டி டபுள் கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க அந்த ஏரியாவில். விற்கப்படியா பாயா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நல்ல மாடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. லென்த்தில் எப்படி இருக்குது பாருங்கள். லென்த்துலேயும் கலர்லேயும் வந்து சூப்பராக இருக்குங்க. மதுரப்பள்ளியில் பசு மாடுங்க, நாட்டு பசு மாடு. சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம தாங்க பார்த்து வாங்கிக்கணும் எப்படி அது குணம் எப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். ஸோ வளர்ப்புக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். பாய்ச்சலுங்க ஒதுக்கிதான். அவனையே தொந்தரவு பண்ணிருக்காங்க வந்து. சூப்பர் சூப்பர். எவ்வளோ சொல்லிருக்கீங்க அண்ணா? எவ்வளோ சொல்லிருக்கீங்க? கேட்டாங்களா? எவ்வளோ கேட்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். எவ்வளோ? 20 விட்டு தான் கேட்குறாங்க. நல்லா சுறுசுறுப்பான கண்டுபிடிங்க. ஆனால் ஒரு 20 ரூபாய்க்கு மேலே சொன்னாராம். 20 ரூபா உடச்சி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னாங்க. போய் முடிஞ்சிடுங்க. முன்ன பின்ன 1000 2000 முன்ன பின்ன முடிஞ்சிடும். செந்தில்